வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎஸ்எல்ல முதலீடு பண்ண முதலீட்டாளர்களுக்கான சந்தேகங்களும் அதற்கான பதிலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ நம்முடைய ஆல்ரெடி பிஎஸ்எல் சம்மந்தமாட்டி வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணவங்க டவுட்டு கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் உங்களுடைய டவுட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டவுட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரீஃபண்டுக்கு 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்க ரொம்ப கம்மி. நிறைய பேருக்கு ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 2019 வந்த நியூஸ் யாருக்குமே தெரியாமல் இருந்து, ஸோ ஒரு சில பேருக்கு தான் தெரிஞ்சிருந்து. தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்க. நிறைய பேருக்கு எப்படி தெரிஞ்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முகவர்கள் இருப்பாங்க. பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணாங்க, அவங்க டைரெக்டாக பேமெண்ட் பண்ணாமல் அவங்களுடைய முகவர்கள்ட்ட கொடுத்து தான் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி முகவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தகவல் தெரிவித்து அதன்படி பார்த்திங்கன்னா 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்க. ஸோ ஒரே ஒரு டைம் தான் பிஎஸ்எல் பார்த்திங்கன்னா ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்தாங்க. 2019 மட்டும்தான். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ 2025 நடந்துகிட்ருக்கு. இது வரைக்குமே எந்த ஒரு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அவங்க கொடுக்கல ரீஃபண்டுக்கு. அது சம்மந்தப்பட்டு பார்த்திங்கன்னா செபி சைடில் இருந்து நம்ம மெயில் போட்டு கேட்டதுக்கு அவங்க சொன்னாவ கூடிய சீக்கிரத்தில் அதற்கான தகவல் வரும்னு சொல்லிடுறாங்க. ஸோ 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாட்டு காத்திருக்கணும். ஸோ உங்கள் கையில் இருக்கிற பிஎஸ்எல் பாண்டு, பிஎஸ்எல் பே பண்ணுறதுக்கான ஸ்லிப்பு மொத்தம் எத்தனை ஸ்லிப் இருக்கோ எல்லா ஸ்லிப்பை நீங்கள் கையில் வச்சுருக்கணும். வச்சுட்டு இப்போ கூடிய சீக்கிரத்தில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவதற்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் பிஎஸ்எல் பாண்டு முதல் எத்தனை ஸ்லிப் இருக்கோ, 100 ஸ்லிப் இருந்தாலும் சரி, 50 ஸ்லிப் இருந்தாலும் சரி, எல்லா ஸ்லிப்புமே நீங்கள் அப்லோடு பண்ணணும். எல்லா ஸ்லிப்பும் அப்லோடு பண்ணால் தான் உங்களுக்கு மொத்த அமௌண்ட்டும் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் தப்பு பண்ணிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நமக்கு ஒரு கமெண்டில் என்ன சொல்லியிருந்தா பார்த்திங்கன்னா, நாங்கள் 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணோம், பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணிட்டேன், ஆனால் எங்கள்கிட்ட இருந்த ஸ்லிப்பு ஃபஸ்ட்டு ஸ்லிப்பும் கடைசி ஸ்லிப்பை தான் நாங்கள் அப்லோடு பண்ணோம், இடையில உள்ள ஸ்லிப்பை அப்லோடு பண்ணலை. கம்ப்யூட்டர் சென்டரில் எங்கள்கிட்ட சொன்னாங்க ஃபஸ்ட்டு லாஸ்ட்டை நீங்கள் அப்லோடு பண்ணால் போதும், அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் இடையில உள்ள மந்தெல்லாம் அவங்க கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் அப்படி அவங்க அப்லோடு பண்ணால் மொத்த அமௌண்ட்டும் வரேன்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி அமௌண்ட்டு வரல. அவங்க எத்தனை ஸ்லிப்பு அப்லோடு பண்ணாங்களோ அந்த ஸ்லிப்புக்குள்ள அமௌண்ட்டு மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சியில் முதலீடு பண்ணிவிட்டு 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணலைன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லா ஸ்லிப்பும் எல்லா பாண்டும் பத்திரமா வச்சுருக்குங்க. யார் கேட்டாலும் கொடுக்காங்க. இப்போ ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர்கிட்ட இருந்த டவுட்டு, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதுவரைக்கும் வரல, கூடிய சீக்கிரத்தில் அதற்கான தகவல் வரும். இதுதான் ஃபஸ்ட்டு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நாங்கள் 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணோம், ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஸ்எம்எஸோ எந்த ஒரு தகவலுமே வராமல் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1000 ரூபா டு 20,000 வரைக்கும் யாரெல்லாம் முதலீடு பண்ணி 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இது வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு மேலே உள்ள அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொடுத்துட்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 20,000 டு 21,000 ரூபா டு 23,000 ரூபாய்க்கு அமௌண்ட்டுக்கு தான் இப்போ ₹1 கிரெடிட் பண்ணி அவர் வங்கி கணக்கில் அமௌண்ட்டு செலுத்திட்டு வராங்க. அதுக்கு மேலே அமௌண்ட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் வரல. அதனால் நீங்கள் கண்டிப்பாட்டு வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் டவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சப்ஸ்கிரைபர் 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுறாங்க. அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு இது வரைக்கும் அமௌண்ட் வரல. அமௌண்ட் வராத உடனே அவங்க ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் லேண்ட் அலாட்மெண்ட் எஸ் வருது. சிலங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் லேண்ட் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய டேட்டா பேஸில் வருதுன்னு சொல்லிட்டு அப்படி ஷோ ஆகுதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதற்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணும்போது அதில் லேண்ட் அலாட்மெண்ட் எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்ட, அதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியாமல் அவங்க எஸ் கொடுத்துட்டாங்க. அது மீனிங் என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஎஸ்எல் சைலண்ட் ஏதாவது லேண்ட் அலாட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்ட கொஸ்டினுக்கு இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தெரியாமல் எஸ் கொடுத்துட்டாங்க. எப்படி எஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எல்ஏ பாண்டில் இருங்க லேண்ட் அலாட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டேப்லர் காலத்தில் கொடுத்து அதுக்கு
கீழே எஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை நினச்சிட்டு எல்லாருமே எஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எஸ் கொடுத்தவங்க செபி சைடில் இருந்து இப்போ செக் பண்ணும்போது ஏதோ அவங்களுக்கு லேண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது, அதனால அவங்க எஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அமௌண்ட் கொடுக்காம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தெரியாமல் லேண்ட் அலாட்மெண்ட் எஸ் கொடுத்தவங்க கண்டிப்பாட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஆல்ரெடி நிறைய பேர் செபி சைடுக்கு மெயில் போட்டுட்டாங்க. அவங்க சொன்னாங்க கூடிய சீக்கிரத்தில் அதற்கான எடிட் ஆப்ஷன் கொடுப்பான்னு சொல்லிட்டு. அப்படி எடிட் ஆப்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் லேண்ட் அலாட்மெண்ட் நோ கொடுத்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி சப்மிட் பண்ணும்போது கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அதற்கான அமௌண்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதோ லேண்ட் டேட்டா பேஸை செக் பண்ணும்போது லேண்ட் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் ஷோ ஆகுது. அது என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை அவங்களுடைய ஓன் வெப்சைட்டில் அவங்க லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. லிங்க் பண்ணி வைக்கும்போது இப்போ செபி அதை செக் பண்ணும்போது உங்களுக்கு பிஎஸ்சியில் ஏதோ லேண்ட் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் ஷோ ஆகுது. ஆனால் அவங்க உண்மையிலேயே உங்களுக்கு லேண்ட் அலாட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ஷோ ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாட்டு வெயிட் பண்ணணும். கண்டிப்பாட்டு அதற்கான அப்டேட் வரும். அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ போடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மள்கிட்ட கேட்டது, எங்களுக்கு 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணோம், எங்களுக்கு அமௌண்ட் வருமா இல்லையா, எங்களுக்கு எந்த ஒரு எஸ்எம்எஸும் வரலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கவங்க நான் ஒன்றே சொல்கிறேன், நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் முதல்ல செக் பண்ணுங்கள். ஸ்டேட்டஸை செக் பண்ணி எந்த ஸ்டேட்டஸ் காட்டுதுன்னு சொல்லிட்டு முதல்ல பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கமெண்டில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேருக்கு ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்குது. அது ஈஸியாகவே ஆன்லைனில் பார்த்துக்கலாம். அது எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதற்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இது அதனால் நீங்கள் கண்டிப்பாட்டு வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மள்கிட்ட கேட்டது, இன்னும் நிறைய பேர் கேட்டது ஒரே ஒரு டவுட்டு தான். பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 2019 நிறைய பேர் ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்க. நிறைய பேர் தெரியாமல் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை வச்சு ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுறாங்க. அவங்க அதை பற்றி சொல்லவே இல்லை. நிறைய பேர் தெரியாமல் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிடுறீங்க. அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வச்சுருக்கீங்க, கையில் சேஃப்டியாக வச்சுருக்கீங்க. அதற்கான அப்டேட்டோ அதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்க அவங்க எந்த ஒரு நியூஸுமே இதுவரைக்கும் கொடுக்கல. அதனால் அக்னாலஜ்மெண்ட் கையில் வச்சுருக்கீங்க, சேஃபாக வச்சுருக்கீங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி பிஎஸ்சி முதலீடு பண்ணி எல்லா அமௌண்ட்டும் பே பண்ணியிருப்பாங்க. பே பண்ணிவிட்டு அவங்களுடைய பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட்டை அங்கே ஆஃபீஸில் சரண்டர் பண்ணும்போது தான் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லிப்பை நீங்கள் சேஃப்டியாக வைக்கணும். அதற்கான அப்டேட் இன்னும் வரல, இதுவரைக்கும் வரல. இனி கூடிய சீக்கிரத்தில் வரும்போது அதற்கான வீடியோ நம்ம சேனலில் ஸோ பதிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மள்கிட்ட கேட்டிருந்தது ஃபிக்ஸடு டெபாசிட். அதை பற்றி நிறைய பேர் கேட்டுறாங்க. ஆனால் ஃபிக்ஸடு டெபாசிட்டுக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை. செபி சைட்லேருந்து கேட்ட பிறகு அதுக்கும் அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லலை. ஆனால் ஃபிக்ஸடு டெபாசிட் பண்ணவங்களுக்கு நிலைமை எந்த சிச்சுவேஷன் சொல்லிட்டு இது வரைக்கும் தெரியாமல் இருக்குது. அதற்கு ஃபியூச்சரில் ஏதாவது அப்டேட் கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலை. அப்படி கொடுக்கும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் முதலீடு பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ரிலேட்டிவ் யாராவது இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிஎஸ்சியில் சம்மந்தமாட்ட எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.